இப்போ ஈஸி ஸ்வீட் ஒன்று பார்ப்போம், உடனே பண்ணலாம். இப்போ வெல்லத்தில் பண்ண போகிறோம். 1 கப்பு அரிசி, கொஞ்சம் ஏலக்காய், அதே அளவுக்கு ஒரு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கணும். தித்திப்பு தேவைப்பட்டவங்க வேணால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் இதுக்கு இது கரெக்டாக இருக்கும். இது என்ன அரிசி எடுத்திருக்கீங்க? அப்பத்துக்கு பச்சரிசி தான். இது வெள்ள அப்பம்னு இதோட பேரு, பழங்கால டிஷ் தான் இது. இப்போ நம்ம இதுவும் அரைச்சு உடனே பண்ணக்கூடிய டிஷ் இல்லையா? அரைச்சு உடனே பண்ண. எவ்வளவு நேரம் இதை ஊற வைக்கணும்? 1 மணி நேரம். சில அரிசி போட்டிருக்கோம் அப்பத்துக்கு, இந்த ஏலக்காயை இதோட சேர்த்து அரைச்சிடலாம். எவ்வளவு ஏலக்காய் போட்டிருக்கீங்க? 3 ஏலக்காய் போட்டிருக்கேன். நல்லா நைஸா அரைக்கணும் இந்த அரிசியை, ரொம்ப தண்ணி விடக்கூடாது. ஏன்னா இப்ப நம்ம அடுத்தது வெல்லம் போடும் போது அது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆயிடும், அப்புறம் அப்பம் ஊத்துறதுக்கு வராது. இதோட இந்த மாதிரி இருக்கிறது தான் கரெக்டான பதம். இப்போ நம்ம வெல்லம் சேர்க்க போறோம் இதோட. இப்போ இந்த வெல்லத்தையே சேர்க்க போறோம். அந்த அரிசி வெல்லமும் போட்டு அரைச்சாச்சு. இதோ இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு. அப்போ ஊத்துறதுக்கு கரெக்டா இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை. மாவு ரெடி ஆயிட்டுது. இதை டைரக்டாவும் எண்ணெயில ஊற்றலாம், வாழைப்பழ பேஸ்ட் சேர்த்து இதோட ஊற்றலாம், பேரிச்சம்பழம் பேஸ்ட் சேர்த்து இதோட ஊற்றலாம், இப்படியேவும் ஊற்றலாம், சேர்க்காமலும் ஊற்றலாம். 3 வகையிலையும் ஊற்றலாம். தேங்காய் பல்லு வேணா கூட கீரி போட்டுக்கலாம் இல்லையா? தேங்காய் பல்லு நெய்யில வறுத்து போட்டா இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுல எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குது. அப்பத்துக்கு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல மாவு, அதை இதுல இப்ப விட போறோம். இது ஒன்னொன்னாதான் பண்ணணுமா? ஒன்னொன்னா பண்ணணும். அது ஊத்துனோன்னு அப்படி மேல வரும். எண்ணெய் மேல மிதக்குது பாருங்க. அந்த மாதிரி மிதக்கும் போது இதை எடுத்து இப்படி ஓரமா வச்சுக்கிட்டு, இல்லாட்டி ஒன்னொன்னா பண்றதுன்னா ரொம்ப லேட் ஆகும். அந்த மாதிரி அதனால இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்தது இன்னொன்னு உடனே ஊத்திடலாம். இப்ப இது மேல வந்துட்டுது. இப்ப இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இதையும் திருப்பி போட்டுடலாம். இது ஒரு பக்கம் வெந்துட்டுன்னா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாது. நம்ம ரெண்டும் அட்டை டயத்துல ஊத்துனோம்னா ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கும். அதனாலதான் தனித்தனியா நம்ம இதை ஊத்துறோம். இப்போ எண்ணெய் சலசலப்பு அடங்கிட்டுது, வெந்துட்டுது. இப்ப நம்ம எடுத்துருவோம். இதை பார்க்கவே நல்ல கோல்டன் கலர்ல அழகா இருக்கு. இது கரெக்டா 1 மணி நேரம் ஊறுனா போதுமா? 1 மணி நேரம் தான் ஊறணும். ரொம்ப ஊறுனா இது அந்த அளவுக்கு இதா வராது. ஒரு கரண்டி கணக்கு வச்சுக்கிட்டு நமக்கு எல்லா அப்பமும் ஒரே மாதிரி வரும் இல்லையா? பாக்குறதுக்கு ரொம்ப அழகா ஈவனா வரும். இப்ப நம்ம போட்டிருக்கிற அளவுக்கு சுமாரா நமக்கு எவ்வளவு அப்பம் வரும்? 10 அல்ல 12 அப்பம் வரும். தேங்காய் பல்லா நெய்யில வறுத்து போட்டா இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அங்கங்க இடையில கடிப்படும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக் பாக்ஸ்ல கூட போட்டு அனுப்பலாம்ல. நல்ல ஹெல்த்தியான டிஷ்ல இது. பஞ்சு பஞ்சா எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. நல்லா ஓரத்துல எல்லாம் நல்லா முருகலா இருக்கு, நடுமயத்துல நல்லா சாஃப்டா அப்படியே ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கு. இந்த அப்பம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு.